ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது இதில் பிரியாணி ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸை சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஆனியனை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி செய்யல எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணியோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். பிரியாணிக்கு கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா சேர்க்காம வீட்டிலே பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3யுமே அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா தூள், இந்த மசாலாலாம் இதில் கலந்துக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதில் கலந்துட்டு நம்ம ரைஸ் உடையாத அளவுக்கு இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்குவோம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குலையாமவும் உதிரியாகவும் பிரியாணி கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு மூடிக்கலாம். இப்போது குக்கர் 1 விசில் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான காளான் பிரியாணி தயாராகிருச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள். குக்கர் அடி பிடிக்கவே இல்லை. அப்புறம் பிரியாணியும் நல்லா உதிரியாக பொல பொலன்னு இருக்குது. பிரியாணி கொஞ்சம் கூட குலையலை. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் காளான் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.